ஆனால் இங்கே பிள்ளையாரத்தில் பிள்ளையார் விநாயகர் சிலை செஞ்சுக்கிறோம். அதிகபட்சமான வந்து மண்ணில் செஞ்சுருந்தோம். மண்ணில் வந்து படிப்படியாக எங்கள் தாத்தாவிலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இப்போ நாங்கள் வந்து செஞ்சுக்கிறோம். எங்கள் பிள்ளைங்களும் செய்த விநாயகர் சிலை மண்ணில் வந்து இன்றைக்கி பேப்பர் மிக்சரி வேலை செஞ்சுக்கிறோம். காய்கறி பர்மா கிழங்குல விவசாயிகளுக்கும் ஒரு வியாபாரம், எங்களுக்கும் அந்த விநாயகர் சிலை ஒரு வியாபாரம். அதனால எனக்கு 20 ரூபாய் அதிகமான சிலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறோம் இந்த வருஷம். ஆனால் போன வருஷம் நல்லா புக்கிங் ஆச்சு. இந்த வருஷம் புக்கிங் ஆகலை, கொஞ்சம் சிலைகள்லாம் மீறி இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு போதுமான உபகரணம்லாம் இங்கே இல்லை சார். நாங்களே தான் முதல் வச்சு வைக்க கஷ்டப்படுறோம். கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் அடங்கி இந்த கிராம மண்ணாடிப்பட்டி தொகுதியில் முன்னிருந்து இந்த மாதிரி கைவினை செய்கிறவங்கலாம் கொஞ்சம் ஊக்குவிச்சா நல்லாயிருக்கும். முருங்கப்பாக்கத்தில் வந்து கைவினை அந்த சைடு ஃபுல்லாக டவுன் சைடெலாம் அவங்க எடுத்து செஞ்சுக்கிறாங்க. எங்கள் மண்ணாடிப்பட்டி தொகுதியில் மட்டும் யாரும் எங்களுக்கு செய்யலை. நாங்கள் பண்ணினுக்கிறோம். எங்களை ஊக்குவிச்சு கிட்ட வந்து நாங்களும் போய் பார்த்தோம். ஊக்குவிச்சாக்கா இன்னும் மேலும் அதிகமான மாடலிங்லாம் செய்வோம். இன்னும் கைவினை அழியாமல் இன்னும் மேலும் வளர்ச்சி பெறத்துக்கு இன்னும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். இல்லைனா எங்கள் தாத்தா நாங்கள் செஞ்சுக்கிறோம், எங்கள் பிள்ளைங்க செய்யுது, எங்கள் பிள்ளைங்களுக்கும் அந்த இந்த இது இல்லைனாக்கா அவங்களும் விட்டுருவாங்க. அதனால் இன்னும் ஊக்குவிக்கணும். எங்களுக்கு போதுமான வசதி வந்து ஒரு கிராமத்துலேயும் பொது இடம் ஒன்று இருக்குது. அந்த பொது இடத்துல எங்களுக்கு விவசாயம்லாம் செய்யறதுக்கு இந்த வருஷத்தில் ஒரு 2 மாதம் ஒதுக்கி இடம் கொடுத்தாங்கன்னா இன்னும் மேலும் இன்னும் அதிகரிச்சு செய்வோம். ஏன்னாட்டா இது தண்ணி பட்டாமே டக்குன்னு ஊறிடும். அதனால் இது ஒரு கவரை வச்சு மூடத்தாகுது. காலைல மூடுறோம், சாயங்காலம் மூடுறோம், மூடி தகுது. எனக்கு போதுமான வசதி கிடையாது. செட்டுள்ள வச்சாக்கா 10 விநாயகர் தான் வைக்க முடியும். வெளியே போனாக்கா நிறையா விநாயகர் வைக்கலாம். அதனால கொஞ்சம் ஐயா ரங்கசாமி ஐயா தான் முன்ன வந்து இந்த கைவினைகளுக்கு மன்னார்குடி தொகுதியில் கொஞ்சம் ஊக்குவிச்சாங்கன்னா இன்னும் மேலும் அழியாமல் அந்த தொழிலை காப்போம் சார். Doğru yapmışlar.